ஆறாம் வகுப்பு இயல் 1 தமிழ் தேன் கற்கண்டு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. 1. எழுத்திலக்கணம். 2. சொல் இலக்கணம். 3. பொருள் இலக்கணம். 4. யாப்பிலக்கணம். 5. அணி இலக்கணம். இதனை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என எளிமையாகவும் படிக்கலாம். தமிழின் தனிச்சிறப்புகளில் ஒன்று தமிழ் மொழிக்குரிய இந்த பொருள் இலக்கணமாகும். உலகில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு இலக்கணம் நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு என்றால் அதுதான் பொருள் இலக்கணம். எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிர் எழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் ஔ வரை 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. இவை குறுகிய ஓசை உடையன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. குறுகி ஒலிக்கும் அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள் எனப்படும். நீண்டு ஒலிக்கும் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள் எனப்படும். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில், நெடில் என வகைப்படுத்துகிறோம். எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவைதான் மாத்திரை என்கிறோம். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். கண் இமைப்பது என்பது இயல்பாக இமைப்பதை குறிப்பதாகும். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் செயல்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக், இங், இச், இஞ், இட், இன், இத், இன், இப், இம், இ, இர், இல், இவ், இள், இல், இர், இன் ஆகிய 18ம் மெய்யெழுத்துக்கள் ஆகும். இந்த 18 எழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று. வல்லின எழுத்துக்கள் 6ம் வன்மையாக ஒலிக்கக்கூடியவை. இக், இச், இட், இத், இப், இர் என இதனை தனித்தனியாக உச்சரிக்க வேண்டும். சேர்த்து உச்சரிக்கும் பொழுது அசட, தபர என உச்சரிக்கலாம். வன்மையான விலங்கான யானை படத்தை இங்கே நமக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த வல்லின எழுத்துக்கள் 6ம் மார்பிலிருந்து பிறக்கக்கூடியது. மெல்லினம் இங், இஞ், இன், இன், இம், இன் என தனித்தனியாக படிக்க வேண்டும். சேர்த்து உச்சரிக்கும் போது ஞன, நமன என இவற்றை உச்சரிக்க வேண்டும். மென்மையான எழுத்துக்கள் என்பதால் இங்கே நமக்கு முயல் படம் உதாரணமாக கொடுத்திருக்கிறார்கள். இவை 6ம் மூக்கிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். இடையினத்திற்கு யானையும் இல்லாமல் முயலும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட விலங்கான மான் நமக்கு இங்கே உதாரணமாக கொடுத்திருக்கிறார்கள். உயிர்மெய். மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில்
தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர் மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உயிர்மெய் குறில், 2 உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறில் எழுத்திற்கு 1 மாத்திரை அளவும் உயிர்மெய் நெடில் எழுத்திற்கு 2 மாத்திரை அளவும் கால அளவாக உச்சரிக்க வேண்டும். ஆயுத எழுத்து. இவ்வெழுத்தை பழங்காலத்தில் உள்ள ஆயுதங்களில் நாம் காணலாம். ஆகவேதான் இதற்கு ஆயுத எழுத்து என்ற ஒரு பெயரும் உண்டு. மாத்திரையின் கால அளவை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் ஆயுத எழுத்தையும் குழந்தையாக பாவிக்கலாம். ஏனென்றால் குழந்தையை நாம் குளிப்பாட்டி அழகுபடுத்தி அதன் நெற்றியில் பொட்டு வைப்பது உண்டு. ஆகவே பொட்டுள்ள அனைத்து எழுத்துக்களையும் நாம் குழந்தையாக நினைத்து கொள்வோம். குழந்தைக்கு உடல் நலமில்லையேல் மாத்திரையில் பாதியை நுணுக்கி பாலில் கலந்து அக்குழந்தைக்கு புகட்டுவது உண்டு. ஆகவே குழந்தைக்கு அரை மாத்திரை என்பதால் மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை என்று நினைவில் வைத்துக் கொள்ளலாம். குறில் எழுத்தை இளைஞரோடு நாம் ஒப்பிட்டு கூறலாம். ஏனென்றால் இளைஞருக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் அவருக்கு 1 மாத்திரையை மருத்துவர் பரிந்துரைப்பது உண்டு. ஆகவே குறிலுக்கு 1 மாத்திரை என நினைவில் வைத்துக் கொள்ளலாம். வயதான நெடியவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் 2 மாத்திரைகளை மருத்துவர் பரிந்துரைப்பது உண்டு. ஆகவே நெடிலுக்கு 2 மாத்திரை என நினைவில் வைத்துக் கொள்ளலாம்.